வணக்கம். பங்குனி உத்தரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி உத்தர நட்சத்திரத்தில் சேர்ந்து வரக்கூடியது தான் பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தரம் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருநாளில் தான் சிவபெருமான் பார்வதி மற்றும் முருகன் தெய்வானை, ராமன் சீதை போன்ற தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றதாக புராணம் இருக்குது. இந்த நாட்கள் இவ்வளோ விசேஷமான நாளுங்கிறத நம்ம இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒவ்வொரு ராசியிலையுமே பார்த்திங்கன்னா, இன்றைக்குமே பல பேருக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கிறதும் இருக்கலாம். அவங்கெல்லாம் எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த வருஷத்தில் எந்த நாளில் எந்த கோயிலுக்கு போனால் மிக நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்குனி உத்தரத்தை நம்ம எடுத்துக்கலாம். மிக கடுமையான தோஷங்களே இருந்தாலும் இந்த பங்குனி உத்தரத்தப்போ நம்ம சில கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கும் ஒரு நல்லது நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. மேஷராசி பார்த்திங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. பங்குனி உத்தரத்தப்போ இங்கிலீஷ் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக ஏப்ரல் 1ஆம் தேதி, தமிழ் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பங்குனி 18. அப்போ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்க யார் யாருக்கெல்லாம் திருமண தடையோ இல்லை ரொம்ப கால தாமதம் ஆகிட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இல்லை புதுசாக ஜாதகம் எடுத்து நீங்கள் பெண் பார்க்க தொடங்கியிருக்கீங்களோ அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பங்குனி உத்தரத்தன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக சிறப்பான விஷயம்னு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் போகிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி திண்டல் முருகர் கோயிலும் பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சகம் 2 பேருமே அந்த கோயிலுக்கு போகலாம். திருப்பரங்குன்றமும் மேஷமும் விருச்சகமும் இந்த கோயில் போகிறோம். இந்த திண்டல் முருகன் கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடில் இருக்குது. அங்கே நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம், மேஷ ராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மிதுனம், மீனம், தனுசு, கன்னி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரி கோயிலுக்கு போய் அந்த பரிகார ஸ்தலங்களில் நமக்கு போய் வேண்டுதல் வைக்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மிதுன ராசி, மீன ராசி, தனுசு ராசி, கன்னி ராசிக்காரங்க திருமணஞ்சேரி கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். அடுத்தது திருப்பைஞ்சிலி திருச்சியில் இருக்குது, அதுவும் போயிட்டு வரலாம். இந்த 4 ராசிக்காரங்களும் மிதுனம், மீனம், தனுசு, கன்னி, திருப்பைஞ்சிலியும் திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு தாராளமாக வரலாம். கல்யாண தடைகள் அகலும். அதே மாதிரி கஞ்சனூர் கும்பகோணத்தில் ரிஷிபம் மற்றும் துலா ராசிக்காரங்க இந்த கோயில் போகிறதுனால, குறிப்பாக பங்குனி உத்தர அன்னைக்கு போகிறதுனால திருமண தடை அகன்று நல்ல வரன் தேடி வர வாய்ப்பு உண்டு. வேதபுரீஸ்வரர் டெம்பிள் பார்த்திங்கன்னா மகரம் மற்றும் கும்பம் இந்த ராசிக்காரங்க அங்கே போகிறது மிக சிறப்பான விஷயம். கடகம், சிம்மம் பார்த்திங்கன்னா காத்தியானி அம்மன் டெம்பிள் சென்னை அங்கே போகிறது மிக சிறப்பான விஷயம். இந்த நாட்களை தவறாமல் வருடத்தில் வரக்கூடிய ஒரே பங்குனி உத்தரத்தில் நம்மளுக்கு திருமணம் தடை இல்லாமல் நல்ல ஒரு வரன் அமைஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களோட கனவு அங்கே இருக்குது. அதனால் குழந்தைகளும் ஒத்துழைச்சி அந்த நபரும் அந்த கோயிலுக்கு போகணும். வெறும் பெற்றோரை மட்டும் அனுப்பி வைக்கிறதுல பயன் இல்லை. யார் கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கெல்லாம் போய் அந்த பரிகார ஸ்தலங்களில் அன்றைக்கி பரிகாரம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அன்றைக்கி எவ்வளோ கூட்டங்கள் இருந்தாலும் பரிகாரம் பண்ண முடியலைன்னாலுமே அந்த கோயிலுக்கு போய் நின்று அங்கே கலந்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு திருமண வரம் தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு ஆரம்ப முனையாகவே அமையட்டும் என்று நன்றி, வணக்கம்.